பொதுவாகவே நம்ம டீனேஜில் இருக்கவங்களுக்கு நம்மளோட ஸ்கின்னை நல்லா பளபளன்னு அழகாக மெயின்டைன் பண்ணணும் ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, டீனேஜில் இருக்கவங்களுக்கு தானே ஏகப்பட்ட ஸ்கின் டிஷ்யூஸ் வருது. ஆக்னி, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்டதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் ஸ்கின் கேர் தான். அந்த ஸ்கின் கேரை எப்படி ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், நான் உங்கள் பவிஸ் மேக்ஓவர். இது மேக்கப் மேஜிக் ஸ்டுடியோ. Audio Jungle. இன்றைக்கி எப்படி ஈஸியாக ஸ்கின் கேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்சிங் இருக்க ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தென் முடிஞ்சால் ஐஸ் க்யூப்ஸில் உங்களோட ஃபேஸை நல்லா டிப் பண்ணி எடுங்க. இது உங்களோட ஃபேஸுக்கு நல்ல ஹைட்ரேஷனாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அண்ட் தென் உங்களது ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் ஒரு நல்ல சீரமை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களது ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நல்ல ஹைட்ரேஷன் உள்ள வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் வச்சுருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, உங்களோட ஸ்கின் வாஷ் பண்ணி அடுத்த 10 நிமிஷம் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீனேஜ் பீப்புள்ஸ். சன்ஸ்க்ரீனை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் என்னென்னா, சன்ஸ்க்ரீனை சன்னில் போனால் அப்ளை பண்ணால் போதும் தானே அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க. சன்ஸ்க்ரீனை நீங்கள் இன்டோரில் இருந்தாலும் சரி, அவுட்டோரில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனில் SPF 50++ இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க நல்ல ஜெல் டைப் சன்ஸ்க்ரீனாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட ஃபேஸில் ஆயில் செக்ரேஷன் அண்ட் டல்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு நைட் ரொட்டீன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கிளென்சிங் உள்ள ஃபேஸ் வாஷாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நைட் க்ரீமை யூஸ் பண்ணணும். எப்படி நைட் க்ரீம் யூஸ் பண்ணலாம்? க்ரீமை கையில் போட்டு நல்லா தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்படி தானே? கண்டிப்பாக அப்படியெல்லாம் அப்ளை பண்ணவே கூடாது. உங்களோட க்ரீமை உங்களோட ஹேண்டில் எடுத்துகிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் எல்லா பக்கமும் டாட் டாட்டாக வைக்கணும். டாட்டாக வச்சதுக்கப்புறம் நல்லா மைல்டாக டேப்பிங் பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாமே நல்லா டேப்பிங் பண்ணதுக்கப்புறம் மைல்டு மசாஜ் நான் பண்ணுற மாதிரி மைல்டு மசாஜ் மட்டும் கொடுங்க. மைல்டு மசாஜ் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் க்ரீமை நல்லாவே உள்ள ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இதே மாதிரி நல்ல ஐடியாஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர்.